ராம ராமா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைத்து நேயர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டானது இனிதே குருவாரத்தில் வியாழக்கிழமையில் துவங்குகிறது. 2026 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி. இன்றைய தினம் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் 17ஆம் தேதி. திதி சுக்லபக்ஷ திரையோதசி. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். யோகः சுப யோகः. கரணம் கௌலவ கரணம். இன்றைய விசேஷம் மகாப்பிரதோஷம். பரமேஸ்வரனை கங்காதரனை ஆராதிக்க வேண்டியதான நாள். ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. ஆங்கில புத்தாண்டில் நாம் இறைவனிடம் அவசியம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டியவை என்ன? ஆங்கில புத்தாண்டு அதாவது 2026 ஆரம்பிக்கிறது. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்க கூடியதான தினமாக இருக்கு. ஒரு சனாதன தர்மப்படி வைதிகமான முறையில் சாஸ்திரத்தின்படி பார்த்தால் இதை புத்தாண்டாக ஏற்றுக்கொள்ள இயலாது என்றாலும் விவகார ரீதியாக நாம் பல செயல்களை ஆரம்பிப்பதற்கு தொடங்குவதற்கு இது ஆரம்ப தினமாக இருக்கு. வியாபகாரிகமாக இது ஒரு முக்கியமான நாளாக இருக்கு. அப்படிங்கிறதுனால இதை கொண்டாடுறதுல தவறு என்றும் நாம் அப்படி இதை விளக்கவும் முற்படவில்லை. இப்ப இந்த ஒரு தினத்துல நாம் பரமேஸ்வரனை பகவானை பிரார்த்திச்சுக்கணும். நம்மளுக்கு வியாபகாரிகமாக இந்த புத்தாண்டானது இன்றைய தினம் ஆரம்பிக்கிறது. அப்படிங்கிறதுல நாம் விசேஷமாக இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டியது எது அப்படின்னா ராஜா தார்மிகோ விஜயீ பவது அப்படின்னு பிரார்த்திக்கணும். தேசத்தினுடைய ராஜாவானவன் தார்மிகனாக தர்மத்தில் பற்றுடையவனாக எல்லா பிரஜைகளினுடைய நன்மையில் பற்றுடையவனாக ஈடுபாடு உடையவனாக சுயநலமற்றவனாக தியாக மனப்பான்மை கொண்டவனாக பல கட்டுப்பாட்டுகளுடன் உள்ளவனாக வைதிகமான சனாதனமான மதத்தில் நம்பிக்கை உள்ளவனாக இறை நம்பிக்கை கொண்டவனாக இருக்க வேண்டும். ராஜா தார்மிகோ விஜயீ பவது, ஜெயத்தை உடையவனாக அப்படி அந்த ராஜாவானவன் பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னு நாம் பிரார்த்திச்சுக்கணும். விசேஷமாக நமது தேசத்து ராஜா எல்லா தேசத்துக்கும் வழிகாட்டுபவராக அமைந்திருக்கிறார். நமது பாரத தேசத்து பிரதம மந்திரி ஸ்ரீமான் சிரஜீவி நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் சகல க்ஷேமங்களோட பலத்தோட மனோதைரியத்தோட அப்படி பிரகாசிக்கணும், வாழணும், 100 ஆண்டுகள் அதற்கு மேலும் வாழ வேண்டும் என்று நாம் இறைவனை கட்டாயம் பிரார்த்திச்சு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் பகலில் நாம் இறை பிரார்த்தனை செய்யும் போது இந்த பிரார்த்தனையை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும். விசேஷமாக இன்றைய தினம் நாம் இதை பிரார்த்திச்சுக்க வேண்டும். ஒவ்வொரு இந்திய பிரஜையும் இதை பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் நமது பாரத தேசம் எப்பேற்பட்ட தேசம் அப்படின்னா ஏதத் தேச பிரசூதஸ்ய சகாஷாதக்ரஜன்மனஹ ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரன்னு பிருத்திவியாம் சர்வமானவஹா அப்படின்னு அனைத்து தேசத்திற்கும் வழிகாட்டுற தேசமாக இருக்கு நமது பாரத தேசம். அப்பேற்பட்ட தேசம். இந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பையும் அறிவையும் வாங்கி கொண்டுதான் எல்லாரும் வளர்றா, எந்த தேசமா இருக்கட்டும். அதனாலதான் இந்த தேசத்துல பிறந்து இந்த தேசத்துல வளர்ந்து இந்த தேசத்துல படிச்சதான மேதைகள் எல்லாரையும் தன்னுடைய நாட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள். அப்படி நமது தேசத்தினுடைய அந்த ஒரு பண்பு அறிவு இது எல்லாருக்கும் தேவைப்படுறது. அப்படிங்கிறதுனாலதான் இங்கிருந்து எல்லாரையும் அங்க போய் உபயோகப்படுத்தி கொள்கிறார்கள். இப்படி நமது தேசம் மற்ற தேசங்களை பின்பற்றும் தேசம் இல்லை, எல்லா தேசத்துக்கும் வழிகாட்டும் தேசமாக திகழ்ந்தது. இப்போதும் அதனுடைய சக்தி குறையவில்லை. அப்பேற்பட்ட இந்த பாரத தேசம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல ராஜா, தார்மிகனான ராஜா எப்போதும் நம்மளுக்கு இருந்துருக்கணும். பாரத தேசம் நன்னா இருந்ததுன்னா எல்லா தேசமும் நன்றாக இருக்கும். அத ஒவ்வொருவரும் இந்த பிரார்த்தனையை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று நாம் இங்கே விண்ணப்பிக்கிறோம். ராமராமா.